ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1873வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 அதன் 4 திருமொழி. கிருஷ்ணா அவதார சிறப்பிலே ஈடுபட்டு ஆழ்வார் பாடிய 4 திருமொழி. அதன் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலிலே இனிமேல் முலைப்பால் பெருகுவதை தடுக்க முடியாது என்று கூறி கண்ணனை அழைத்த யசோதை, விளையாட்டு மிகுதியாலே உடல் தளர்ந்து நீ உறங்கத் தொடங்கி விடுவாய், அப்படி செய்யாதே, பால் குடிக்கவா என்று இப்பாடலில் கண்ணனை அழைக்கிறாள். தூங்குவது போல நடித்து பொழுது போக்காமல் பாலமுது உண்ண வருவாய் என்கிறாள் தாய். பிள்ளைகள் செய்வன செய்யாய், பேசில் பெரிதும் வலியை. பிள்ளைகள் செய்வன செய்யாய், பேசில் பெரிதும் வலியை. கள்ளம் மனத்தில் உடையை, காணவே தீமைகள் செய்தி. உள்ளம் உருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற உள்ளம் உருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே, பாலமுது உண்ண நீவாராய். பிள்ளைகள் செய்வன செய்யாய், பேசில் பெரிதும் வலியை. கள்ளம் மனத்தில் உடையை, காணவே தீமைகள் செய்தி. உள்ளம் உருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளிக்குறிப்பு செய்யாதே, பாலமுது உண்ண நீவாராய் என்று அழைக்கிறாள். கள்ளம் கபடம் என்று பொருள். ஓட்டந்து ஏற்கனவே பார்த்தோம். ஓட்டம் தந்து ஓடி வருதல். பள்ளி குறிப்பு தூக்கத்திற்கான அறிகுறிகள், கொட்டாவி விடுதல் முதலியன. இந்த பாசுரத்திற்கான பதவுரையை முதலில் பார்க்கலாம். பிள்ளைகள் செய்வன செய்யாய், உன்னை ஒத்த சிறுவர்கள் செய்யும் செயல்களையே நீ செய்கின்றாய் அல்லை, அவர்களைப் போன்று நீ இல்லை. பேசில் பெரிதும் வலியை, உண்மையை சொல்ல புகுந்தால் நீ வயதுக்கு மீறிய வலிமை உடையவனாயிருக்கிறாய். கள்ளம் மனத்தில் உடையை, உள்ளத்திலே வஞ்சனை கொண்டிருக்கிறாய். காணவே தீமைகள் செய்தி. விளக்குவாருக்கும் பார்த்து கொண்டிருக்கும்படியான குறும்புகளை செய்கிறாய். காணவே தீமைகள் செய்தி. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே தீம்புகளை செய்கிறாய், குறும்புகளை செய்துகிறாய். உள்ளம் உருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற, என் நெஞ்சு உன் குறும்புகளை பார்த்து மகிழ்ந்து உருகுவதால் என் முலைகளில் இருந்து பால் பெருகி பாய்கின்றது. என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே, உறக்கம் வருவது போல் நடிக்காமல் பால் அமுது உண்ண நீ வாராய், பால் குடிக்க நீ வருவாயாக என்கிறாள் யசோதை பிராட்டி. கண்ணா, உன்னோடு ஒத்த பருவமுள்ள பிள்ளைகள் செய்யும் தீம்புகளை நீ செய்யவில்லை. உன்னை பற்றி சொல்வோமாகில் நீ வயதுக்கு மீறிய வலிமையுடையவனாய் இருக்கிறாய். நெஞ்சிலே கள்ளமுடையவனாயும் இருக்கிறாய். தண்டிக்க வேண்டியவர்களும் பார்த்து கொண்டிருக்கும்படியாக குறும்புகளை செய்கிறாய். இங்கே தண்டிக்க வேண்டியவர்களால் தாயும் தந்தையும் தானே. நான் பார்த்து கொண்டிருக்கவே குறும்புகளை செய்கிறாய். அதனை கண்டு என்னுடைய நெஞ்சம் உருகுவதால் கொங்கைகளும் பால் பெருகி பாய்கின்றது. கொட்டாவி விடுதல் முதலிய தூக்க குறிப்புகளை செய்யாமல் பாலமுது உண்ண நீ வாராய் என்கிறாள். கண்ணா, இத்திருவாய்ப்பாடியில் நீ ஒருவன் மட்டுமே இல்லை. தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்கின்றபடியே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களும் தீம்புகள் செய்யாதவர்கள் அல்ல. பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் என்கின்றபடியே எல்லோரும் தீமைகள் செய்பவர்களே. ஆயினும் நீ செய்கின்ற தீம்பு, நீ செய்கின்ற குறும்பு மற்ற பிள்ளைகள் செய்யும் தீம்பை போன்றது அல்ல. பொதுப்படையாக சொன்னால் நீ மிகவும் மிடுக்குடையவன் என்றே சொல்லத்தகும். நீ நெஞ்சிலே நினைப்பது இன்னதென்று தெரிந்து கொள்ள முடியாதபடி மிக்க கள்ள நெஞ்சம் உடையவனாயிருக்கிறாய். தீங்கு செய்வதிலிருந்தும் உன்னை விலக்கி காக்க உரிமைப்பட்டவர்களும் மேவாய்க்கட்டையிலே கையை வைத்து கொண்டு இது என்ன ஆச்சரியம் என்று கண்டு வியந்து காண வேண்டும்படியான தீம்புகளை செய்து நிற்கிறாய். உன் குறும்புகளை பார்த்து அப்படி ஆச்சரியப்படுகிறேன். அந்த தீமைகளை கண்டு என் உள்ளம் உருகி முலைவழியே பாலாய் புறப்படுகிறது.
நீயோ முலை உண்பதில் விருப்பமில்லாமல் கண்கள் சிவப்பது, மூறி நிமிர்வது, கொட்டாவி விடுவது முதலான உறக்க குறிப்புகளை காட்டுகின்றாய். அதையெல்லாம் விட்டுவிட்டு பாலமுது உண்ண வாராய் என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. கண்ணன் செய்யும் தீமைகளை பாசுரமிட்டு சொன்னால் கண்ணெச்சில் படும் என்பதால் பொதுப்படையாக பிள்ளைகள் செய்வன செய்யாய் என்றும் பேசில் பெரிதும் வலியை என்றும் சொல்லுகிறாள் போலும் என்றும் உணர்ந்து கொள்ளலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை, அவர் அருளி இருக்கிற உரையை பார்க்கலாம். பிள்ளைகள் செய்வன செய்யாய். உன் பருவத்தில் உள்ள பிள்ளைகள், தன்னேராயிரம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் செய்வது போல்வது அன்று நீ செய்யும் செயல். பேசின் பெரிதும் வலியை, கண்ணச்சில் படக்கூடிய பெரிய செயல்களை செய்கிறாய் நீ. கண்ணச்சில் பெடும் என்றே அவற்றை பட்டியலிட்டு கூறாமல் விடுகிறேன் நான். கள்ளம் மனத்தில் உடையை காணவே தீமைகள் செய்தி. பெரிய வலிமையுடைய நீ, உன் நெஞ்சில் நீ என்ன நினைக்கின்றாய் என்பது எனக்கு தெரியாது. உன் குறும்புகளை விலக்க வருபவர் கூட கண்டுகொண்டே நிற்கும்படியாக வேண்டும்படியான குறும்புகளை செய்கிறாய். உள்ளம் உருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற அந்த தீமைகளை காண்பதால் என் உள்ளம் உருகி முலைவழியே பாலாய் புறப்படுகின்றது. பள்ளிக்குறிப்பு செய்யாதே, பாலமுது உண்ண நீ வாராய். கண் சிவப்பதும் சோம்பல் முறிப்பதும் கொட்டாவி விடுவதும் அழுவதுமாக உறக்கம் வந்துவிட்ட குறிப்பை காட்டி பால் உண்ணாமல் உறங்கி விடாதே, பாலமுது உண்ண நீ வாராய் என்கிறாள் யசோதை பிராட்டி கண்ணனை பார்த்து. மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம். பிள்ளைகள் செய்வன செய்யாய், பேசில் பெரிதும் வலியை, கள்ளம் மனத்தில் உடையை காணவே தீமைகள் செய்தி, உள்ளம் உருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளிக்குறிப்பு செய்யாதே, பாலமுது உண்ண நீ வாராய் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.